தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிபிஐ-எம்எல் ரெட்சார் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் தோழர் மணவை கண்ணன் அவர்களுக்கு வாயுசுண்ட சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மக்களுடன் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். சிபிஎம்எல் ரெட்சார் கட்சி மக்களின் உரிமைக்காகவும் உழைக்கும் வர்க்கத்தின் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த போராட்டத்தின் முன்கள பணியாளராக மக்களில் ஒருவராக மக்களோடு மக்களாக இணைந்து தொடர் போராட்டங்களை எடுத்து வரும் மணவை கண்ணனை அப்பகுதியில் உள்ள அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினரும் நன்றாக அறிவார்கள். ஆகவே அனைத்து மக்களும் தங்களில் ஒருவராக உள்ள மணவை கண்ணன் அவர்களுக்கு வாயு சுண்ட சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சிபிஐ-எம்எல் ரெட்சார் சார்பாக மக்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் கூக்குரல நாங்க எல்லா இடங்களையும் கேட்கிறோம். ஆனா அந்த மாற்றம்ங்கிறது முன்பை இருந்த விட சற்று முன்னேற்றமாக, முன்பை இருந்த விட நேர்மையாக, முன்பு இருந்ததை விட எளிமையாக இருக்கக்கூடிய மாற்றத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவ்வாறான வேட்பாளர்கள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் உங்களுக்கு காண கிடைப்பது வெகு அரிது. ஆனால் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற இடதுசாரி வேட்பாளர்களின் வாழ்க்கை பயணத்தை, அவர்களின் போராட்ட களத்தை, அவர்களுடைய வாழ்க்கை நிலையை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஆளும் வர்க்க கட்சிகளுக்கு எதிர்மாறாக இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் எளிமையின் சின்னமாக, நேர்மையின் வடிவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் நீங்கள் கூறுகின்ற எளிமை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை ஒருங்கே கொன்ற இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள், அதிலும் குறிப்பாக சிபிஐ-எம்எல் ரெட்சார் கட்சியின் வேட்பாளர்களை நீங்கள் உங்கள் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக ஆக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல்கள் எல்லாம் ஆளும் வர்க்க கட்சிகளின் முதலாளித்துவ நலனை முன்னிறுத்தி நடைபெற்ற தேர்தல் தான். ஆனால் தற்போது நடக்கின்ற தமிழ்நாடு தேர்தல் என்பது பாசிஸ்டுக்கு எதிரான தேர்தலாக நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 12 வருடங்களாக ஒன்றிய அரசில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பாசிச பிஜேபி அரசு தமிழ்நாட்டு நலன்களை முற்றிலும் புறந்தள்ளி இருக்கிறது. அதனுடைய பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு என்று சிறப்பு நிதி இல்ல, குறிப்பிடக்கூடிய திட்டங்கள் எதுவும் இல்லை. அதே போல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி வழங்கப்படவில்லை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிதி வழங்கப்படவில்லை. அதே போல தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்ட மெட்ரோ திட்டங்களை கூட இந்த ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. அதே போல தமிழ்நாட்டு அளவில் கூட தொழிலாளர் உரிமைகள் வெகுவாக நசுக்கப்படுகின்றன. இந்த சூழலில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் மாநில உரிமைகளுக்கும் மாநில சுயாட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக கூட்டணியை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவது நமது முதன்மை பணி. ஆகவே பாஜக அற்ற சட்டமன்றத்தை உருவாக்கிடுவோம். பாஜக அதிமுக கூட்டணியை முற்றிலுமாக தேர்தல் களத்திலிருந்து துடைத்தெறியவும் மக்கள் அனைவரும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்கள்